பர்திங் சீசன் ஒன்று இருக்கு பாருங்க, அது எப்படி ஏற்படும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு குழந்தை எப்போ பிறக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்டாண்டிங் நியர் த டால் ட்ரீஸ் ஆஃப் ஒலிம்பிக் நேஷனல் பார்க் நியர் சியாட்டில். எனக்கு பின்பாக இருக்கிற இந்த அருமையான மான் வகைகளுக்கு பேர் எல்க் என்று சொல்லுவார்கள். This is very famous in the North American region. It can grow and stand tall as high as 5.5 feet. அவ்வளோ உயரமா வளரக்கூடிய ஒரு மான் வகை. இதனுடைய அந்த பெரிய கொம்புகள் ஆன்டிலோப்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைட் பண்ணி அந்த மேட்டிங் சீசன் செப்டம்பர் அக்டோபரில் தான் அது மேட் பண்ணி மனுஷனுக்கு ஒரு 9 மாதம் தான், இதுக்கு ஒரு 8.5 months, கிட்டத்தட்ட 240 to 262 days இந்த மான் தன்னுடைய பெண் மானை ஈனுவதற்கு நேரமாகிறது. In Job chapter 39 verse 1 to 4 there is a question being asked. Can you mark when the deer gives birth? Can you number the months that they fulfill? Or do you know the time when they bear young? They bow down, they bring forth their young, they deliver their offspring. The young ones are healthy, they grow strong with grain, they depart and do not return to them. இந்த மான் எப்படி குட்டி போடும் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த மான் தன்னுடைய இனத்தை எப்படி காப்பாற்ற தெரியுமா? தன் போடுற குட்டிய நல்ல புல் நிறைந்த இடத்துல அதை ஈன்று எடுத்து விடுமா. மேல இருந்து போட்டா அது கீழே விழுந்து செத்துருன்னு சொல்லி அது குனிந்து தன்னுடைய குழந்தையை ஈன்று எடுக்குமா. அதுக்கு பிறகு என்ன செய்யுமா, 2 weeks அந்த குழந்தை மேல சென்டே இருக்காராம். இந்த தாய் மான் என்ன பண்ணுமா, வயிற்றுல இருந்து வந்த திரவங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய நாக்குனால கிளீன் பண்ணி அதுக்கு மேல ஸ்மெல் வராம பார்த்துக்கோ. ஏன்னா சிங்கம், கரடி இது மாதிரி பயங்கரமா வந்து அதை தாக்கிடாதபடி அதனுடைய சென்ட்டை கிளியர் பண்ணி வச்சிருமா. 2 weeks அது ஒரே புல்லுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அந்த குழந்தை எழும்பி தன் தாய் மானோட சேர்ந்து அப்படியே ஃபீடிங் பண்ண போகுமா. எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கிராஸ் மாதிரி இடங்கள்ல தான் அது ஃபீட் பண்ண போகும். ஆனா இந்த கொஸ்டின் என்ன தெரியுமா, when does birthing take place? உங்களுக்குள்ள கூட நிறைய சில தரிசனங்கள் இருக்கிறது, உங்களுக்கு கூட சில விருப்பங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்க வந்து வெளியே கொண்டு வரணும்னு உள்ள புதைச்சு வச்சிருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஒரு ரகசியம் பைபிள்ல இருக்குது. Psalm 29 verse 9, சங்கீதம் 29:9 சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்யுமா. What a powerful verse இல்ல? The voice of the Lord will make the deer to birth. அப்படின்னா இந்த மான் வகைகளை பார்க்கும்போது இது இவ்வளவா பெருகி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஹர்டு எனக்கு பின்பாக. இதை பார்க்கும்போது நான் புரிந்து கொள்வது இதுதான், மான் குட்டிகளை ஈன்றது எப்படின்னா கர்த்தருடைய சத்தம். உங்க லைஃப்லயும் இன்னைக்கு சில காரியங்களை நீங்கள் பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். அவருடைய சத்தம் உலகத்தையே உண்டாக்கின போது வெளிச்சம் உண்டாக்க கடவுதுன்னாரு, வெளிச்சம் வந்துருச்சு. சமுத்திரத்தை பிரிச்சாரு, வெட்டாந்தரை உண்டானுச்சு. தாவரங்கள் பிறக்க கடவுது, தாவரங்கள் வந்துச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல காரியத்தையும் அவர் பிறக்க வைப்பார். பூமியிலிருந்து சகலவற்றையும் பூத்து குலுங்க பிறக்க வைத்தவரால வார்த்தையால உங்கள் வாழ்க்கையில மறைந்திருக்கிறதையும் பிறக்க வைக்க முடியாதா? நிச்சயமாய் செய்வார். உங்களுடைய அந்த அற்புதத்தை சீக்கிரமா பிறக்க வைக்க போகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணோம், அது பெண்மான்களை ஈனச் செய்யும். Today I'm telling you, the word of God says God's voice will make you birth the vision that you've been holding in your life. Today I bless you in the name of Yeshua. Whatever is there, அந்த பிசினஸ், அந்த வேலை, அந்த திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி, you're going to come into a birthing. Your birthing season starts now. Amen. Amen.